இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரியவர்களுக்கும் பூமிக்குரியவர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம், உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு துன்மார்க்கனுங்கிற வித்தியாசம். புருஷன் இருக்கிறப்பவே நிறைய பேர் பல பார்வையோடு வட்டமிட்டு கொண்டிருப்பாங்க. இப்போ புருஷனும் இல்லைன்னா திறந்த வீட்டில் மடை திறந்த வெள்ளம் போல் நுழைஞ்சிருவாங்க. அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்களோ நிராகரிக்கப்படுகிறாங்களோ ரெண்டாவது அட்டெம்ப்ட், முயற்சி செய்கிறான் தன் வசப்படுத்த. சூழ்நிலை அவனுக்கு சாதகமாக இருக்குது. என்ன இங்கே பரிசுத்தாய் பெற்றவங்க எப்படி இருக்கிறாங்க? தாவீது பரிசுத்தாய் பெற்றார். அவர் எப்பப்பெல்லாம் சங்கீதம் பாடுறாரோ அப்போ பரிசுத்தாய் வருவார். சவுலுக்காக சுரமண்டலம் வாசிக்கிற கர்த்தருடைய ஆவி இறங்குவார். யுத்தத்துக்கு போகிறப்ப கர்த்தருடைய ஆவியார் இறங்குவார். தியானிக்க பொழுது அக்கினி மூலம். ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறார். நமக்குள்ளே வாசம் செய்கிற தேவன் 24/7 நம்ம ஆவியில் அக்கினி அனலுள்ளலாம் இருக்கணும்னு சொல்லுவார். தாவீது செய்யலாம். சரீரத்தில் வித்து சேதம் பெற்ற மனுஷன், நான் இருதயத்தில் வித்து சேதம் பெற்ற மனுஷன். நாம் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், ரத்தத்தின் உடன்படிக்கைக்குரிய விசுவாசிகள். கிறிஸ்துவின் ரத்தத்துக்கு நீங்களும் நானும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. தாவீது செய்கிறாரு, சாலமோன் செய்கிறாருலாம், நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது. அதுக்கேற்ற பிரச்சனைலாம் நான் போதிச்சிருக்கிறேன், யூடியூப்பில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. தன்னை காத்து கொள்ளணும். ஜிம்மின்னு போகிறது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே துடிக்கிறது. அவன் போய் சேர்ந்துட்டான் பரலோகத்தில். அவன் புருஷன், நீ ஏன் போகிற? ஆறுதலுக்கு போகிறாரு. ஒரு பொம்பளையோட போ. ஒரு பொம்பளை என்ன, நான் வீட்டில் இருக்க வீட்டு அம்மாவோட போ. தாவீதே, சபையிலேருந்து தாவீது ஆவிகள் இருக்கும். நம்ம சபைன்னு சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். திடீர்னு ஒரு எழுப்புதல் வந்துடும். விதவிக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு போய் செய்கிறத குறுக்க வர நினைக்க போகிறீங்க. குளிக்க போய் கரையாயிடாதீங்கன்னு சொல்ல வரேன் நான். அதனால இந்த கலெக்ட் பண்ண பணமும் விசுவாசிகளும் என்ன செஞ்சிட்டாங்க, சபை வழியாக போட்டோம். விதவைகள் பராமரிப்பு தொகையை திக்கற்ற பிள்ளைகளுக்கு, விதவைகளுக்கும் சபை பார்த்துக்கொள்ளும். அதெல்லாம் நம்ம சபைக்கு கொடுத்துடலாம். சபை வழியாக அது போயிட்டோம். தனி இண்டிவிஜுவலாக போச்சுன்னா, ஒருத்தர் அப்படி தான் என்ன பண்ணார், ட்ரெஸ்ஸு கொடுக்குறேன்னு போனார். விதவைங்களுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸு கொடுக்குற அவர் தனியாக போயிட்டார். அவருக்கு ஏதோ சபையில் தான் நான் திருட்டு பசங்கன்னு பேர் எடுத்தாச்சே, பாஸ்டமாக இருக்கலாம், தசமாகம் கொள்ளடிக்கிறாங்கன்னு. அதனால் அவர் என்ன பட்டது, தசமாகலாம் இவங்ககிட்ட கொடுத்துட்டு நான் நேராக ஏழைக்கு செய்கிறேன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு போய்ட்டு விதவைகளாக பார்த்து கொடுத்தாரு. இவர் போன ஸ்டைல் ஃபஸ்ட்டு வாட்டின்னு போச்சு. ரெண்டாவது வாட்டி போனப்போ என்ன சொல்லிட்டாங்க, இவர் ஒரு இடத்துல சிக்கிட்டார். கட்சியில் ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேன்னு போய் அப்புறம் உள்ளாடை வெளியாடைன்னு எல்லா ஆடையும் வாங்கி அவர் கட்சியில் இவர் அங்கேயே ஸ்டாக் பண்ணிக்கினாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். குடும்பமே நாளாக போச்சு.